Good morning friends. In the video the new syllabus PGTRB new syllabus க்கு நம்மகிட்ட என்னென்ன books available அப்படிங்கறத நான் யூனிட் வைஸா நான் இதல போடுறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிட்டு இருந்தீங்க. இதுல டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படினு நான் சொல்றேன். அல்லது இல்ல சார் எனக்கு இந்த சில செலக்டிவான சில books மாத்திரம் வேணும் அப்படினா அது கூட நீங்க வாங்கிக்கலாம். So நான் வந்து ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன books available அப்படிங்கறத நான் சொல்றேன். So unit 1 இதுல Prologue to the Canterbury Tales என்ற book available. So நம்ம மெட்டீரியல் பூரா printed material ஒவ்வொன்னு ஒரு தனித்தனி book. Prologue to the Canterbury Tales அப்படினா இது ஒரு book, இதுக்கு தனியா ஒரு wrapper போட்டுருக்கோம். இதனுடைய காஸ்ட் 30 rupees. Prologue to the Canterbury Tales நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா Prologue to the Canterbury Tales னு போட்டு பிராக்கெட்ல Book of Duchess chapter only அப்படினு போட்டுருப்பான். நான் நியூ சிலபஸ் அனாலிசிஸ் அப்படினு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுலயே உங்களுக்கு டீடைலா சொல்லிருக்கேன். Prologue to the Canterbury Talesங்கிறது வேற, Book of Duchessங்கிறது வேற. ஆனா இவன் Prologue to the Canterbury Tales னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல Book of Duchess னு சொல்றான். இதுல நம்ம Book of Duchessங்கிறது நமக்கு சிலபஸா, Prologue to the Canterbury Tales நமக்கு சிலபஸான்னு தெரியாது. அதனால நாம ரெண்டையுமே தான் படிச்சாகணும். சோ இதுல Prologue to the Canterbury Tales book available 30 rupees. அடுத்து Epithalamion and Prothalamion book available 30 rupees. Bacon's essaysல நம்மட்ட ரெண்டு book இருக்கு. இதுல Bacon essay 30 ரூபாய், Bacon essays 1ங்கிறது 30 ரூபாய். இந்த ரெண்டுலயுமே சேர்ந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கிற 6 எஸ்ஸேயுமே இதுல கவர் ஆகும். அடுத்து Spanish tragedyங்கிற drama 30 rupees. அடுத்து drama அப்படினு ஒரு book இருக்கு. அதனுடைய காஸ்ட் 80 rupees. இதுல நம்முடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய டாக்டர் ஃபாஸ்டஸும் செகண்ட் யூனிட்ல இருக்கிற She Stoops to Conquer என்கின்ற ரெண்டு டிராமா நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகும். இதை தாண்டி இந்த ஒரு புக்லயே Pygmalion, Waiting for Godot, Alchemist என்ற மூணு டிராமா இன் அடிஷனா இருக்கு. ஆனா நமக்கு சிலபஸ்ல தேவை டாக்டர் ஃபாஸ்டஸ்ங்கிறது யூனிட் 1, She Stoops to Conquer யூனிட் 2 அதுதான் இருக்கு. ஆனா பிளஸ் நம்மட்ட ஒரு மூணு டிராமா அடிஷனா இந்த புக்ல அவைலபிளா இருக்கும். அடுத்து Every Man in His Humor, இதனுடைய காஸ்ட் 30 rupees. அடுத்து யூனிட் 2. இந்த யூனிட் 2 பாத்தீங்கன்னா இதுல Poetry 2 அப்படினு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல Paradise Lost book 9, Elegy Written in a Country's Churchyard, Ode on Intimations of Immortality. ஆனா இந்த poetry யூனிட் 3 க்கு உரியது. சோ இந்த மூணு போமே நமக்கு சிலபஸ்ல உள்ள புக் இந்த Poetry 2ங்கற புக்ல இருக்கும். இதனுடைய காஸ்ட் 75 rupees. இதை தாண்டி இதுல பாத்தீங்கன்னா Ode to Evening, Rime of the Ancient Mariner, Ode on a Grecian, My Lost Duchess, அது மாதிரி 5 poems in addition இருக்கும். நமக்கு தேவை சிலபஸ்க்கு 3 தான். ஆனா இன்னொரு 5 poems இருக்கும். அத வேற occasions-க்கு நீங்க பயன்படுத்தலாம். இப்போ Solitary Reaper அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து UGTRB-க்கு அது இருக்கு. சோ அதுல எல்லாம் நம்ம இத பயன்படுத்திக்கலாம். அடுத்து To His Coy Mistress 20 rupees, The Rape of the Lock 40 rupees, The Pilgrim's Progress 40 rupees, The School for Scandal 25 rupees, The Way of the World 25 rupees. இதான் யூனிட் 2க்கு நமக்கு அவைலபிளான புக்ஸ். யூனிட் 3 இதுல Prelude 1 இருக்கு 30 ரூபாய். அடுத்து ஒரு poetry book இருக்கு. இந்த poetry bookல நம்முடைய சிலபஸ்ல யூனிட் 3க்கு Ode to Dejection, Ode to a Nightingale, Ozymandias என்ற இந்த மூணு போம் யூனிட் 3க்கு உள்ளது. Andrea del Sarto என்பது யூனிட் 4க்கு உள்ளது. சோ இந்த 4 போம் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகும். இதனுடைய காஸ்ட் 60 rupees. இந்த 4ஐ தவிர இன்னும் 7 போம்ஸ் நமக்கு இன் அடிஷன் இருக்கும். அது நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து ப்ரோஸ். இதுல Dream Children என்கின்ற சார்ல்ஸ் லாம்பனுடைய எஸ்ஸே இருக்கு. இதனுடைய காஸ்ட் 50 rupees. இதை தாண்டி UGTRB-க்கு கவர் ஆகிற மாதிரியான 5 எஸ்ஸே இன் அடிஷன் இது கூட நமக்கு இருக்கு. மொத்தம் 9 எஸ்ஸேஸ் அடிஷனா இருக்கும். அதுல 5 எஸ்ஸே UGTRB-க்கு கவர் ஆகும். சோ இது ஒரு வேல்யூபிள் புக். அடுத்து யூனிட் 4. இந்த யூனிட் 4ல நமக்கு இருக்கிறது The Scholar Gypsy, மேத்யூ அர்னால்டுடைய Scholar Gypsy. இதனுடைய காஸ்ட் 25 rupees. அடுத்து செகண்ட் செமஸ்டர் இங்கிலீஷ்னு ஒரு புக் இருக்கும். இதுல நமக்கு சிலபஸ்ல இருக்கிற Ulysses, The Unknown Citizen இந்த ரெண்டு போம் நமக்கு கவர் ஆகும். இந்த புக்கினுடைய காஸ்ட் 50 rupees.
இந்த 2 போம் தவிர இன்னும் அடிஷனாக நமக்கு 8 போம் நமக்கு அடிஷனாக இருக்குது. அது வேறு வேறு பர்பஸுக்கு நமக்கு பயன்படும். அடுத்தது தி வேஸ்ட்லேண்ட் இருக்குது, இது 30 ரூபா. மிஸ்ஸஸ் டாலோவே 25 ருபீஸ். ரைடர்ஸ் டு த சி என்கின்ற 1 ஆக்ட் பிளே 20 ருபீஸ். இதுதான் யூனிட் 4ல் அவைலபிளான மெட்டீரியல். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ல் ஷேக்ஸ்பியரில் மொத்தம் நமக்கு 4 ட்ராமா இருக்குது. அதில் 3 ட்ராமாவுக்கு நமக்கு புக் அவைலபிள். ஒத்தெல்லோ 25 ருபீஸ், கிங் லியர் 35 ருபீஸ், த டெம்பஸ்ட் 25 ருபீஸ். இன்னொன்று மெஷர் ஃபார் மெஷர், அதுக்கு நம்ம மெட்டீரியல் இல்லை. அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6ல் அவுட் ஆஃப் த கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படிங்கிற ஒரு போம் இருக்குது, 16 ரூபா. பிரம்மா 10 ருபீஸ். பர்ச்சஸ் மெண்டிங் வால் என்கின்ற 2 போம் இருக்கிற புக்கு 16 ருபீஸ். பிலவட் என்கின்ற நாவல் 20 ருபீஸ். டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் என்ற ட்ராமா 30 ருபீஸ். ஸோ இதுதான் யூனிட் 6ல் நம்மகிட்ட அவைலபிள் புக்கு. அடுத்தது யூனிட் 7. இதில் கீதாஞ்சலி இருக்குது, கம்ப்ளீட்டாக கவர் ஆகும், 30 ருபீஸ். அவர் கேஷ்வர்னா ட்ரீ என்பது 20 ருபீஸ். கூலி என்கின்ற நாவல் 30 ருபீஸ். ஹயாவதனா என்கின்ற ட்ராமா 20 ருபீஸ். ஆஸ்திரேலியா 12 ருபீஸ். ஸோ இதுதான் யூனிட் 7ல் நமக்கு அவைலபிள். அடுத்தது யூனிட் 8. இந்த யூனிட் 8ங்கிறது கிரிட்டிசிசம் புக். இதில் லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. இந்த ஒரு புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டரரி கிரிட்டிசிசம் நம்ம கவர் பண்ணியிருக்கேன். இது 150 ரூபா. இதில் அப்பாலஜி ஆஃப் போயட்ரி நமக்கு யூனிட் 1ல் வரும். அண்ட் எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் பாய்ஸி யூனிட் 8ல் இருக்குது. பயோகிராஃபி ஆன் லிட்டரியா யூனிட் 8ல் இருக்குது. ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் யூனிட் 3ல் வரும். த ஸ்டடி ஆஃப் போயட்ரி யூனிட் 4ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு புக்கு வாங்கினீங்கன்னாவே கிட்டத்தட்ட 5 சாப்டர்ஸ் நமக்கு கவர் ஆகும். இதனுடைய காஸ்ட்டு 150 ருபீஸ். இதை தாண்டி இது இல்லாமல் நமக்கு ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட்டு, ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர், இது மாதிரி இன் அடிஷன் சிலதெல்லாம் நமக்கு இருக்குது. அடுத்தது நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறது த பொயட்டிக்ஸ் 30 ருபீஸ் அண்ட் ஆர்ச் டைப் ஆஃப் லிட்ரேச்சர் 25 ருபீஸ். இது யூனிட் 8ல். யூனிட் 9ல் நமக்கு மொத்தம் 3 டாபிக். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட அது ஒரு 40% இருக்கும். அடுத்தது லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு 40% இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஎல்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் 20%. ஸோ இதுதான் யூனிட் 9. இந்த 3 சேர்ந்தது தான் யூனிட் 9. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ், இஎல்டி. இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் நிறைய போர்ஷன் 40% ஆஃப் த போர்ஷன் இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு 40% இருக்கும். இஎல்டியில் கொஞ்சோண்டு போர்ஷன் தான் 20% இருக்கும். இதில் இன்ட்ரோடக்ஷன் டு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு புக்கு 60 ருபீஸ். லிங்குவிஸ்டிக்ஸுங்கிறது 25 ருபீஸ். இந்த புக்கு வாங்கினீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகும். என்கிட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஒரு புக்கு இருந்துச்சு, ஆனால் அது தீர்ந்து போயிடுச்சு, இப்போ அவைலபிள் இல்லை. அது இருந்திருந்தால் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிற 40% போர்ஷனை கவர் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் நாட் அவைலபிள். பட் என்கிட்ட போன வருஷம்லாம் புக்கு வாங்கியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட டெஃபினட்டாக இது இருக்கும். என் கையில் இது ஸ்டாக் அவைலபிள் இல்லை. அடுத்தது யூனிட் 10. இந்த யூனிட் 10ங்கிறது கிட்டத்தட்ட கிராமர் போர்ஷன் தான். இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 12 ஃபிகர்ஸ் இருக்குது. அதில் லிட்டரரி ஃபார்ம்ஸ்னு என்னுடைய புக்கு 60 ரூபா. அந்த புக்கு வாங்கினீங்கன்னா அது லிட்டரரி ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, இந்த 3ம் தரவு நாலேஜ் இருக்கணும். பொதுவாக நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த 3 பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லிட்டரரி ஃபார்ம்ஸ், சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, இந்த 3 இருக்கும். அதனால தான் இந்த 3மே பார்த்தீங்கன்னா பிஏ லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 செமஸ்டருக்குள்ளே இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் பின்னாடி வந்து ரியலாக நீங்கள் லிட்ரேச்சரை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த புக்கு லிட்ரரி ஃபார்ம்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த புக்கு 60 ரூபா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. ஆனால் இதில் நமக்கு சிலபஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 12 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அந்த ஒன்றுக்காக இந்த புக்கு வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா புக்குனுடைய காஸ்ட் இது கிட்டத்தட்ட 39 புக்ஸ் வரும். இதனுடைய டோட்டல் காஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா 1400. இதில் ஒரு கூரியர் கிட்டத்தட்ட 150 to 200 ருபீஸ் வரும் இந்த 39 புக்குக்கும்.
நான் ஒரு 100 rupees மாத்திரம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டோட்டல் 1500. இந்த 1500 ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது பேடிஎம் ஏதாவது ஒன்றில் இந்த நம்பர் 8903893438 இந்த நம்பர் தான் என்னுடைய நம்பர். இந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த நம்பருக்கு ஜிபேயோ ஃபோன்பேயோ பேடிஎம் ஏதாவது ஒன்றின் வழியாக நீங்கள் பே பண்ணிவிட்டு 1500 பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக அனுப்புனீங்கன்னா என்னைக்கு அனுப்புகிறீங்களோ அன்னைக்கே நான் இங்கேருந்து கூரியரில் ப்ரொஃபஷ்னல் கூரியரில் அனுப்புவேன். தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேயே கிடைக்கும். தமிழ்நாடை தவிர வேறு ஊராக அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூரியர் காஸ்ட்டு 200 rupees வந்துடும். ஏன்னா அதர் ஸ்டேட் அப்படின்னாக்கா பயங்கரமாக சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே கூரியர் காஸ்ட் 100 rupees, அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அது 200 rupees ஆகும். கர்நாடகாவிலேருந்து, ஏன்னா சிலர் வந்து கர்நாடகாவில் இருக்காங்க, இங்கேருந்து அங்கே போய் உட்காந்துருப்பாங்க, அங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எக்ஸாமினேஷன் இங்கே வந்து எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் சிலர் எனக்கு நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் கூரியர் 200 ஆகும். ஸோ இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இது தேவை உள்ளவங்க எல்லா புக்கும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா புக்கும் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கூரியர் 100 rupeesலேயே முடிஞ்சிடும். இல்லை இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு 50 rupees நீங்கள் ஒரு 3ஆக பிரித்து வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். கூரியர் நான் ஒரு 50 rupees மாத்திரம் சார்ஜ் பண்ணுவேன். 50 + 50 + 50னா உங்களுக்கு 2-3 தடவையாக வாங்கினீங்கன்னா ஒரு 150 கூட வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய அவைலபிலிட்டி உங்களுடைய நீடுக்கு தகுந்தாற் போல் எல்லா புக்கையும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களே ஹிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த புக்கினுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாப்டரை பொறுத்த வரையிலும் ஹிண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு லேபர் அதை குறைக்கும். நீங்கள் ஒரு தடவை என்னுடைய வீடியோவை கேட்டுட்டு, ஏன்னா இந்த புக்கு எழுதுனது நான் தான், முழுக்க இட் இஸ் மை ஓன் புக். இதை நான் தான் எழுதி நான் தான் சிவகாசியில் பிரிண்ட் பண்ணி இதை நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோவை ஒரு தடவை கேட்டுட்டு இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு தடவை அந்த புக்கை என்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு தடவை காதால் கேட்டுட்டோம். இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த புக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த புக்கு என்ன மாதிரி இருக்கும், ஏன்னா சிலர் வந்து புக்குன்னு சொல்கிறாங்க, என்ன மாதிரி இருக்குமோ நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த புக்கு என்பது பொயட்ரியாக இருந்தால் முதல்ல எடுத்த உடனே, சப்போஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் தி அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தி அன்னோன் சிட்டிசன் என்கிற ஒரு போம். இந்த போமில் எடுத்த உடனே W.H. ஆர்டனை பற்றின ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச், அந்த ஆத்தரை பற்றின ஒன்று. அல்லது நீங்கள் O.T.A. நைட்டிங்கேல் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். O.T.A. நைட்டிங்கேல் ஜான் கீட்ஸை பற்றின ஒரு 3 பக்கத்துக்கு மினிமம் 2 pages to 3 pagesக்கு ஜான் கீட்ஸுனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த டெக்ஸ்டில் இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸுக்கு மீனிங் இருக்கும். அடுத்தது அந்த இதில் லைன் பை லைன் சிம்பிள் இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த பொயட்ரிக்கான எஸ்ஸே இருக்கும், பேராகிராஃப் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், கடைசியில் 1 word இருக்கும். இப்படித்தான் எல்லா பொயட்ரியும் இப்படி பேட்டர்னில் தான் இருக்கும். T.S. Eliotனுடைய தி வேஸ்ட் லேண்ட் அப்படின்னீங்கன்னா அதுவும் அப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே T.S. Eliotை பற்றினா ஒரு 3 பக்கத்துக்கான இன்ட்ரடக்ஷன், அடுத்தது தி வேஸ்ட் லேண்ட் என்கின்ற டெக்ஸ்ட்டு, அந்த பொயட்ரியினுடைய டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைன் பை லைன் சிம்பிள் இங்கிலீஷில். அந்த சிம்பிள் இங்கிலீஷை நீங்கள் என்னுடைய வீடியோ ஒரு தடவை கேட்டுட்டு இந்த சிம்பிள் இங்கிலீஷை ரீட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நீங்கள் படிச்சிங்கனாவே நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும். அப்புறம் எஸ்ஸே இருக்கும், பேராகிராஃப் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், கடைசியில் 1 word கொடுத்துருப்பேன். இப்படி தான் எல்லா பொயட்ரியும் இருக்கும். ஆனால் ட்ராமா அண்ட் ஃபிக்ஷன் இது 2 பொறுத்த வரையிலும் ஒரு ட்ராமாங்கிறது கிட்டத்தட்ட 100 to 150 pages இருக்கும். இப்போ ஷேக்ஸ்பியர்னுடைய ஒத்தெல்லோ எடுத்திங்கன்னா 100 பக்கம் இருக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை. அப்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன இருக்குன்னா, முதல்ல ஷேக்ஸ்பியரை பற்றின ட்ராமா அப்படின்னா அந்த ட்ராமாட்டிஸ்ட்டை பற்றின ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச், அவருடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ், அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அவர் எப்போ பிறந்தார், எங்கே படித்தார், என்ன செஞ்சார், அப்புறம் அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு, இதை பற்றி ஒரு 3 பக்கம் இருக்கும் ஷேக்ஸ்பியரை பற்றி. அதுக்கப்புறம் ஒத்தெல்லோவுனுடைய
சீன் வைஸ் சம்மரி. ஒரு சாப்டரில் 3 சீன் இருக்கலாம், 4 சீன் இருக்கலாம், 5 சீன் இருக்கலாம். அடுத்தது செகண்ட் பார்ட் இல்லையா, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 சீன் இருக்கலாம், அடுத்ததில் 2 சீன் இருக்கலாம், அடுத்ததில் 6 சீன் இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் இருக்கக்கூடிய சீன் வைஸ் சம்மரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சீன் வைஸ் சம்மரியை நீங்கள் படிக்கும்போதே எந்த சீன், அந்த சீனில் இருக்கிற எந்த முக்கியமான தகவலும் மிஸ் பண்ணாமல் நான் கொடுத்துருப்பேன். ஒரு தடவை இப்போ டெம்பஸ்ட்டை நான் நடத்திருக்கேன். நீங்கள் டெம்பஸ்ட் வீடியோவை ஒரு தடவை கேட்டுட்டு, ஏன்னா என்னுடைய வீடியோவை கிட்டத்தட்ட மோர் தேன் 1 hour இருக்கும், ஒரு தடவை அப்படியே கேட்டுட்டு இப்போ இதில் இருக்க சீன் வைஸ் சம்மரியை நீங்கள் அப்படியே ஒரு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் மைண்டில் செட் ஆகும். ஸோ அப்போ சீன் வைஸ் சம்மரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ், இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர், 1 word, இப்படி தான் இருக்கும். எந்த ட்ராமாவாக இருந்தாலும் இதே பேட்டர்னில் தான் இருக்கும். இதே இது ஃபிக்ஷனாக இருந்தால் மிஸ்ஸஸ் டாலோவே என்கின்ற ஃபிக்ஷன் நான் என்கிட்ட இருக்குது. கூலி இருக்குது. இப்போது கூலி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல முல்க்ராஜ் ஆனந்தனுடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சு ஒரு 3 பக்கம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கூலியில் எத்தனை சாப்டர், கிட்டத்தட்ட 36 சாப்டர். ஏன்னா அந்த புக்கே கிட்டத்தட்ட 250 பக்கம் இருக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு. இதனுடைய அந்த 36 சாப்டரில் இருக்கிற எந்த இன்சிடெண்ட்டும், அந்த சாப்டரில் இருக்கிற எந்த ஒரு சம்பவம் மிஸ் ஆகாமல் சிம்பிள் இங்கிலீஷில் உங்களுக்கு இருக்கும். ஒரு தடவை என்னுடைய வீடியோ கேட்டுட்டு இந்த சாப்டர் வைஸ் சம்மரியை நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே, அதில் இருக்கக்கூடிய எஸ்ஸேஸ், இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸில் எஸ்ஸேஸ், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் அடுத்தது பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர், இந்த டீட்டெயில், கடைசியில் 1 word, இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரே பேட்டர்னை தான் நான் எழுதியிருப்பேன். ஒரே பேட்டர்ன் தான் என்னுடைய புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த புக்கு போட்டு இது ஏதோ சேல் பண்ணுறதுக்காக அப்படி இல்லை. இது நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அல்லது இல்லை சார் எனக்கு இந்தந்த புக்கு மட்டும் போதும், மீதியெல்லாம் எனக்கு வேறு மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் வாங்கிக்கலாம். அல்லது இல்லை எனக்கு வந்து நான் கையால் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், அதுவே எனக்கு பிடிக்குது அப்படின்னா அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. நல்லா படிங்க. டெஃபினட்டாக இப்போது சிலபஸ், நியூ சிலபஸ், அப்போ ஒரு சிலபஸ் கொடுத்து உடனே பரீட்சை வைக்க முடியாது இல்லையா. சிலபஸ் கொடுத்தா அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு 6 months டைம் கொடுப்பாங்க. யூஜிடிஆர்பிக்கு அப்படி தான். சிலபஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 months கழித்து தான் அந்த எக்ஸாமினேஷனே கால் பண்ணலாம். அதனால் இப்போ நமக்கு நிச்சயமாக பிஜிடிஆர்பி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறதுக்கு ஒரு 6 months எடுத்துக்குவாங்க. ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு ஒரு 2 months ஆகும். ஸோ என்னுடைய கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா ஒரு 7 to 8 months அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வரும். ஸோ இந்த பீரியடை பயன்படுத்தி ரொம்ப சிலபஸ் குறைச்சேன். நான் உங்களுக்கு அந்த அனாலிசிஸில் சொன்ன மாதிரியே ரொம்ப சிலபஸ்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நல்லா படிக்க முடியும். நல்லா படிங்க, நிச்சயமாக நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. தேங்க்யூ.